அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். நம்முடைய உடம்பினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புல கழிவுகளினுடைய வெளியேற்றம் எப்போவுமே சரியாக சீராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் எந்த டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் சிறுநீர் சரியாக போகிறீங்களா, மலம் சரியாக கழிக்கிறீங்களா அப்படிங்கிற 2 கேள்விகளை முதன்மையாக வைப்பாங்க. இன்னைக்கு நாம சிறுநீர் பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய பாதிப்புகள், அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு, இது குறித்து அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் முத்து வீரமணி நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் எல்லாருக்கும். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு சிறுநீரகங்கள் இல்லைன்னா சிறுநீரகங்கள் செயலிழந்து போகிறது, அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜாக டயாலிசிஸ் பற்றி சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த யூராலஜி அப்படிங்கிற துறையின் கீழே வருமா, இல்லை அது வேறு ஒரு துறையா? டயாலிசிஸ் அப்படிங்கிறது அதாவது சிறுநீரகத்தை செயலிழந்து போன சிறுநீரகத்துக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு தற்காலிக மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அது அவங்க இதை நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னு சிறுநீரகத்துறை தனியாக, அதாவது மருத்துவ சம்பந்தப்பட்ட சிறுநீரகத்துறை. ஓகே. யூராலஜிங்கிறது அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட சிறுநீரகத்துறை. அப்போ இது அந்த சிறுநீரக பாதைகளில் வரக்கூடிய அடைப்பு, கற்கள் இல்லை கேன்சர், அதை நம்ம அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ணக்கூடியது. இப்போ இந்த அடைப்புகள்னால கூட கிட்னி செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது அதை சரி பண்ண நம்ம சரியான நேரத்தில் கண்டுபிடித்து அதுக்கு ஒழுங்கான வைத்தியம் செய்து அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா, இல்லை இப்போ அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு கொலக்கியலாக சொல்கிறது. அது இப்போ அறுவை சிகிச்சைனா கட் பண்ணி தான் பண்ணுறங்கிற ஒரு இது கிடையாது. எல்லாமே எண்டாஸ்கோபிக். இப்போ யூராலஜி அப்படின்னு எடுத்தோம்னா எண்டாஸ்கோப்பி அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஹஸ் ஹேப்பன் நிறையவே நடந்துருச்சு. அந்த நடந்தப்போ எனி ப்ரொசீஜர் இப்போ ஓப்பன் ஆப்ரேஷனுங்கிறத கத்தி வச்சு கட் பண்ணுறங்கிறது நில்லுன்னு கூட நான் சொல்லுவேன். அது ஒரு ஓல்டு ஃபேஷன். அது இப்போ ஆல்மோஸ்ட், அதாவது 95% ஆஃப் த ஆப்ரேஷன் நம்ம எண்டாஸ்கோப்பிக்காகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. இதில் இன்னும் வேறு என்னென்ன தகவல்கள் இருக்குங்கிறத பேசலாம். அதுக்கு ஒரு நேயர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நல்லது சார், என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு 76 இயர்ஸ் ஆகுதுங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சண்முகங்க. சார் சண்முகங்க. சொல்லுங்க. 76 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. எனக்கு நைட்ல 1 ஹவருக்கு ஒரு முறை யூரின் போடுங்க. அது ஒரு 10 இயர்ஸ் இருக்குதுங்க. 10 இயர்ஸ்க்கு மேல இருக்குதுங்க. ஓகே. அது மாதிரி இதுவா வருதுங்க. சரி. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் பண்ணாங்க ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே. அவங்க பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளாசியான்னு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சரி. பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளாசியான்னு. அப்புறம் ஃப்ளோரோமீட்டர் செக்அப் பண்ணாங்க. சரி. யூரின் நல்லா போகுதுன்னாங்க. நான் இப்போ நைட்ல 1 ஹவருக்கு ஒரு முறை 2-3 முறை போறாங்க. இல்ல, உங்களுக்கு அந்த பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோபிங்கிறது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். அது வயசான இப்போ முடி நரைக்குது இல்லையா? ஆமா. அதே மாதிரி வயசான அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகும். அந்த என்லார்ஜ்மெண்ட்ல அதுதான் அப்படின்னா யூரின் போகிறதுக்கு அடைச்சு போகும், இல்லைன்னா யூரின் அடிக்கடி போகும். இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரியில் போய் பார்த்து வைத்தியம் பண்ணீங்க இல்லையா, அவங்க மாத்திரை எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டீங்களா? 5 ஏதோ ஒரு கொடுத்தாங்க. ஒரு 3 months சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு கூட ஒன்றும் அப்படி தெரியல. ஆனால் தண்ணி நிறைய சாப்பிட்றேன். நான் முறை சாப்பிடும்போது 5 லிட்டர் தண்ணி சாப்பிட்றேங்க. நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறதுனால கூட நிறைய யூரின் போகுமே. தண்ணி நிறைய சாப்பிடுங்க. எப்போதும் ஒரு 5 டம்ளர் சாப்பிடுவோம் ஒரு முறைங்க. இல்லை நீங்கள் நீங்கள் முதல்ல இன்னொரு ஒரு மருத்துவரை அணுகி திரும்ப செக்அப் பண்ணி, இப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா இன்னொரு யூராலஜிஸ்ட், பக்கத்தில் உள்ள யூராலஜிஸ்ட்டை பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டு என்ன காரணத்தினால வருது, வெறும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் மட்டும்னால தான் வருதா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக போயிடும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பழையப்பேட்டிலேருந்து, திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் எனக்கு வயிற்றுல நீர் போகும்போது ஒரே கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போனேன். அங்கே மேடம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்ததுல கர்ப்பப்பையில கட்டி இருந்தது. சரி.
டயடார் கட்டினாங்க. ஆ அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும் போது அவங்க ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு நீர் பை இறங்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க சார். சரிம்மா. எனக்கு நீர் போகும்போது ரொம்ப கடுப்பு காந்தானம் அந்த பை சில நேரங்களில் வெளியே வந்த மாதிரி ஒரு இதா இருக்கு சார். சரிங்கம்மா. அது வந்து இப்போ வந்து அந்த நீங்கள் இப்போ எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கு சார். நார்மல் டெலிவரியா சிசேரியனா? இல்ல சிசிரியன் தான் சார். எத்தனை வயதாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 44 வயசு ஆகுது சார். 44. அதாவது இப்போ வந்து அந்த நம்ம யூரின் போகிற இடம் கர்ப்பப்பை இடம் எல்லாம் வந்து வீக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கி நீர்ப்பை வந்து அடி இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இறங்கும் போது யூரின் வந்து தேங்கும். நம்மளால் யூரின் வந்து கம்ப்ளீட்டாக சிறுநீர் வந்து முழுவதுமாக வெளியேறாது. அப்போ இந்த மாதிரி தேங்கும் போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னாக்கி இந்த நீங்கள் சொல்கிற எல்லா காரணங்களும் அந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா இல்லையா? அது பண்ணிட்டேன் சார். அது அவங்க அம்மா மேடம் பண்ணிட்டாங்க. சரி. பண்ணிட்டு உனக்கு நீ அதை ஒன்றும் செய்ய முடியாது, நீ உனக்கு நீர் எப்படி போதோ உட்கார்ந்துருந்து போனாலும் நின்று போனாலும் அது எப்படி போதோ அதை பார்த்து. இல்லை அதெல்லாம் சரி செஞ்சிடலாம். நீங்கள் யூராலஜிஸ்ட் யாராவது பாருங்கள். சிறுநீரக அறுவை சிகிச்சையில் உள்ள டாக்டர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் பக்கத்தில் அவங்கள பார்த்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலியில இருந்து செல்வி பேசுறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. பையனுக்கு வந்து 7 இயர்ஸ் இருக்கும்போது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 12 mm ஒரு கிட்னில ஸ்டோன் சைஸும் இன்னொரு இதுல வந்து 10 mm சைஸ்லயும் இருந்துச்சு. சரிங்க. நம்ம சிஎம்சில வந்து நாங்க லித்தோட்ரிப்சி மூலமா தான் அதை கிளியர் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2.4 mm அந்த ஸ்டேஜ்ல மறுபடியும் கல் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. இன்னொரு கிட்னில வந்து வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீக்கம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ குழந்தைகளுக்கு வந்து கல் வருது அப்படின்னா நமக்கு பிறவியிலே நம்ம உடம்புல ஏதாவது வேதியியல் முறையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால கற்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம். சரிங்க. அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்போம். வயசானவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம தண்ணி குடிக்கல சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். பட் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னாலே அது வந்து ஏதோ ஒரு வேதியியல் ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நம்ம அதை இன்னும் நல்ல பல டெஸ்ட்டுகள் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை பண்ணால் திரும்ப கல் வராமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ கிட்னி வீக்கம் இருக்கிறது அப்படின்னா அந்த கிட்னி டியூப்பில் அந்த கல் கிட்னியில் வந்த கல் ஏதாவது கிட்னி டியூப்பில் இறங்கி இருந்தால் அதனால் கிட்னி அடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல டாக்டரை பார்த்து நீங்கள் நம்ம வைத்தியம் பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நம்ம வேலூர்ல இருந்து நசிமா பேசுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு 8 வருஷமா நான் எஸ்எல்இ பேஷண்ட்டுங்க. எஸ்எல்இ, ஓகே. ஆமாங்க. அது இது கிட்னி ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டேமேஜ். ஆனா இப்போ கியூர் ஆயிடுச்சு. மறுபடியும் அதுவாத எஃபெக்ட் வருமா எனக்கு? அது இந்த எஸ்எல்இங்கிறது வந்து ஒரு சிஸ்டமிக் டிஸார்டர்னு சொல்கிறதுமா. அதாவது நம்ம இந்த என்ன சொல்கிறது, அது மெம்பரேன் அந்த டிஃபெக்டில் வரக்கூடியது. அதனால் கிட்னி டேமேஜ் ஆகலாம், ஸ்கின் டேமேஜ் ஆகலாம். அது வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணாலும் மாத்திரை சாப்பிட்டுனாலும் திரும்ப ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து பத்மினி பேசுறேன்மா, சென்னையில இருந்து. நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என்னுடைய கணவருக்கு 68 வயசாச்சு. சரிங்கம்மா. அவர் டிப்ரெஷனுக்கும் சுகருக்கும் மருந்து எடுத்துக்கிறாரு. இப்போ ஒரு கொஞ்ச நாளா அவர் யூரின் போனா ஒரே ஸ்மெல்லா இருக்கு. அது அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது. எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன நீட்டா வச்சா கூட வரவங்க நாங்க யூஸ் பண்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு. தண்ணி நிறைய குடிக்கிறாரு அவரு? தண்ணி குடிக்கிறார் டாக்டர். நல்லா. சம்டைம் அதாவது அந்த மாத்திரைகள் சாப்பிட்றாருல, அந்த மாத்திரையினால கூட ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஹோ. அது அந்த மாத்திரை அந்த கெமிக்கல் வந்து நம்ம யூரின்ல வரும்போது அந்த ஸ்மெல் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் வந்து எனக்கு வந்து யூரின் வந்து அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. ஆனா வலி எதுவுமே இல்ல, அடிக்கடி யூரின் வருது. பகல்ல எத்தனை தடவை போறீங்க? ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை எந்திரிச்சு போறீங்க? பகல்ல வந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை போறேன். ஓகே. ராத்திரி தூங்குனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை எந்திரிச்சு போறீங்க? ஒரு 2 தடவை தான் வருது. ஓகே. நிறைய தண்ணி குடிப்பீங்களா? தண்ணி நிறைய குடிப்பேன். அதனால இப்ப வலி எது இருக்கா?
வலி ஜுரம் வலி எல்லாம் இல்ல, ஒரு சில நேரத்துல லைட்டா கடுப்பு மாதிரி இருக்கு. இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குன்னு யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அந்த மாதிரி அடிக்கடி வரும். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறத வந்து பண்ணிக்கலாம். நன்றிம்மா. டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து சிறுநீரகத்தை வந்து ஒரு பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சிறுநீர் பிரியறதுல கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்காது, அண்ட் கட்டுப்படுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுதா? கட்டுப்படுத்துங்கிறது வந்து பார்த்தோன்னா எஸ்பெஷலி வந்து லேடிஸ் இப்போ ஒர்க்குக்கு போகிறாங்க, பசங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போனாங்கன்னா டாய்லெட்டே போகிறது கிடையாது. அப்படி நம்ம தேங்கி வைக்கும்போது என்ன ஆகும், நீர்ப்பையினுடைய பிளாடர் தேங்கி நீர்ப்பை பெருசாகி அது ஒரு வீக்னஸ் மாதிரி ஆயிரும். அது லாங் ரனில் பார்த்தோம் அப்படின்னா நீர்ப்பையினுடைய வீக்னஸ் அதிகமாகி யூரின் தேங்கி இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து அந்த மிடில் ஏஜ் மேன் ஆர் இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூரினுடைய பாதை வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ நம்ம அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகுது, லைக் கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, குழந்தைய தூக்குறது, அந்த மாதிரி தூக்கும்போது வந்து யூரின் அவலங்களை அறியாமலே கொஞ்சம் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அந்த மசில் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மசிலை நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அது கொடுத்தோன்னா அந்த லீக்கெல்லாம் நிற்கலாம். இப்போல்லாம் வந்து நிறைய வைத்தியங்கள்லாம் வந்துருச்சு. இல்லை, இப்போ இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து படுக்கையிலே யூரின் போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இந்த வீக்கத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சின்ன குழந்தைங்க படுக்கையில் இது வந்து அது வந்து நம்மளுடைய அதாவது நம்ம யூரின் பிளாடர் வந்து நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ குழந்தையாக இருக்கும்போது அந்த கண்ட்ரோல் வந்து வராது. ஸோ அதனால பெட்லேயே போயிடுறோம். நம்ம வளர்ந்து வர அந்த கண்ட்ரோல் வந்து டெவலப் ஆகுது. ஸோ வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம பிளாடருடைய கெப்பாசிட்டி வந்து 300-400 ml நார்மல் அடல்ட்டுக்கு. ஓகே. ஸோ அந்த 300-400 ml வரும்போது நம்ம வந்து பிளாடர் வந்து வி கேன் ஸ்டோர் இட். அதுக்கு மேலே போகும்போது இட் ஓவர் டிஸ்டன்ஸ் அதிகமாக கொள்ளளவு ஆகிருது. ஸோ அப்போ வந்து நம்ம உங்கள் பிளாடர் சொல்லும், உங்கள் பிரெயின் இல் கிவ் சென்ட் அ மெசேஜ் டு யுவர் பிரெயின் சொல்லும் உங்களுக்கு பிளாடர் ஃபுல் ஆயிடுச்சு, நீங்கள் பாத்ரூம் போய் போங்க. ஸோ நம்மளால் வந்து வி கேன் கண்ட்ரோல் பண்ண முடியும். டாய்லெட் எங்கே இருக்குன்னு தேடி போகிறது வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரு சிக்னலில் வந்து எங்கேயாவது ப்ராப்ளம் வருது, ஓகே, சப்போஸ் வந்து மூளை கொடுக்குற அனிச்சைகளை வந்து நம்ம நீர்ப்பை வந்து அதை எடுத்துக்காது, இந்த மாதிரி எடுக்காத சமயத்தில் பிளாடர் என்ன ஆகும், தானாகவே கண்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ பிளாடர் வந்து தானாக கண்ட்ராக்ட் ஆகும்போது நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே யூரின் லீக் ஆயிரும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், என் பேர் பவானி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர். சொல்லுங்க பவானி. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் பெயின் இருந்தது டாக்டர். நான் வந்து கீழ்பாக்கம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்டோன் இருக்குது, டியூப்ல ஸ்டோன் இருக்குது சொன்னாங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இப்போ 3 months வந்து சும்மா கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. திருப்பி பெயின் வந்தது, திருப்பி அந்த மெடிசன் சாப்பிட்டேன். இப்படி இருக்கு. ஆனா எந்த எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் உடம்புல வந்து கை கால் வீக்கமா இருக்கு. இல்ல இப்ப கல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, எந்த இடத்துல கல் இருக்குன்னு சொன்னாங்க? டியூப்ல எவ்வளவு சைஸ், எவ்வளவு பெரிய சைஸ்ல சொன்னாங்க? ஒரு சின்ன ஒரு மிளகு சைஸ்ல இருக்கு. மிளகு சைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா? அது வந்து அதாவது இப்போ கிட்னி டியூபோடைய நம்ம அந்த கேலிபர்னு பார்த்தோம்னா அதனுடைய கேலிபரே 4 mm to 6 mm தான். அந்த ஸ்டோன் வந்து நமக்கு நார்மலாக யூரினில் வெளியே வந்துருச்சுன்னா அந்த வெளியே வலி இருந்திருக்காது. இப்போ உங்களுக்கு அந்த கல் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் திரும்பவும் மருத்துவரை பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கல் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்த வலி வராதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் கொரட்டூர்ல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், எனக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒன் சைடு பயங்கர வலி மேடம். எனக்கு எந்த பக்கமா, வலது பக்கமா இடது பக்கமா? இது இடது பக்கம். சரிங்க. பட் டாக்டர் கிட்ட போனோடனே பயங்கர வலி மேடம். அது வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு ஃபுல்லா வாமிட் மேடம் எனக்கு அன்னைக்கு. பட் அப்புறம் ஸ்கேன் பார்த்த பிறகு வந்து 5 ml ஸ்டோன் இருக்கு, 6 ml ஸ்டோன் இருக்குன்னாங்க. சரிங்க. சரி, அது வந்து மாத்திரை கொடுத்த உடனே அது ஒரு அளவுக்கு பரவாயில்ல மேடம். பட் ரெண்டாவது மறுபடியும் இப்போ ஸ்கேன் பார்த்தேன் 2 சைடும். சரிங்க. லெஃப்ட் சைடும் குட்டி குட்டியா இருக்குது ஸ்டோனு. இப்போ அந்த முதல்ல இருந்த கல் வெளியே வந்துருச்சா இல்ல இன்னும் உள்ளே தான் இருக்கா? அது வெளியே வந்துருச்சு சார். அதாவது உங்களுக்கு கல் வரக்கூடிய டெண்டன்சி இருக்குது உங்க உடம்புக்கு. அது கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது ஒரு தடவை கல் வந்தவங்களுக்கு ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 50% திரும்பவும் கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கி தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தண்ணி குடிக்க நிறைய மறந்துடுறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 4 liters நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா சின்னதாக கல் வரும்போதே வந்து அந்த யூரினில் அடிச்சுட்டு வந்துடும்.
அது அப்படியே விட்டுட்டு பெருசாகும்போது கிட்னி அப்படியே கிட்னி வீங்கி கல் அடைப்பு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், சென்னையிலேருந்து கவிதான்னு பேசுகிறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. கிட்னியில் கல் இருக்கிறத பற்றி கேட்கணும். சொல்லுங்க கவிதா. கேளுங்க. ஹலோ, 15 இயர்ஸ் பிஃபோராக எனக்கு ஒரு கிட்னி லெஃப்ட் சைடில் கல் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்கம்மா. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, பட் கல் உள்ள தானே இருக்குது? ஆமாங்க சார். கல் உள்ள இருந்த ப்ராப்ளமே இல்லையா? எதுவுமே தெரியலங்க சார் எனக்கு. சரிம்மா. இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக பார்த்தா லேசாக எப்போதாவது சுருக்கு ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ அந்த கல்லுடைய சைஸ் என்ன சொன்னாங்க? அது ஞாபகம் இல்லைங்க சார். ஞாபகம் இல்லை. திரும்ப நீங்கள் செக் பண்ணவும் இல்லை? இல்லைங்க சார், அது அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. நம்ம கல் வந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் திரும்ப போய் ஒரு ஸ்கேன் பாருங்கள். ஸ்கேனில் கல் சைஸை பொறுத்து அதுக்கு உண்டான மருத்துவரை அணுகி நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க பையனுக்கு வந்து 2 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. அவனுக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர். ஓகே, அது பிறவியிலேருந்தே ஃபெயிலியர்னு சொன்னாங்களா இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது ப்ராப்ளம் சொன்னாங்களா? வயிற்றுல இருக்கக்குள்ளேயே போயிட்டான் சார். ஆஹா. அப்புறம் இன்னொரு கிட்னி வந்து யூரின் பாஸ் ஆகுது, திரும்பி அதே இடத்துக்கு போய் சேருது அப்படின்னாங்க. ஓகே, அதாவது யூரின் மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப யூரின் பாஸ் பண்ணும்போது மேலே போகுது. ஆமாங்க சார். சரிம்மா. அது எந்த டாக்டர் அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியல இன்னும் எங்களுக்கு சரியா. நீங்கள் டாக்டர் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் காஞ்சிக்காம கொடியில் காமிச்சிட்டு. அதாவது யூராலஜிஸ்ட் இல்லை பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட்னு இருக்கிறாங்க. அதாவது நமக்கு நார்மலாக வந்து யூரின் மேலே கிட்னிலேருந்து வரும்போது அது கீழேருந்து மேலே போகக்கூடாது. இப்போ வந்து கீழே வந்து இப்போ அதை வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லுதுன்னா. அந்த கீழே இருந்து யூரின் மேலே போகிறதுனால என்ன ஆகும், இந்த யூரின் இன்ஃபெக்ஷன், கீழே யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தனால இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னிக்கு வந்து அஃபெக்ட் ஆகி கிட்னி அப்படி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய வைத்தியங்கள் இப்போ இருக்குது. அது என்ன ஸ்டேஜ்னு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோன்னா சரியாக போயிடுமா. நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் சொன்ன ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டு சரியாக செரிக்காமல் அமிலம் மேலே வர்றது தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சிறுநீர் மேலே வர்றதுங்கிற ரொம்ப புதுசாக இருக்கே டாக்டர். இது வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லலாம், வெசைக்கோ யூரிட்ரிக் ரிஃப்ளெக்ஸ். அதாவது நார்மலாக வந்து நம்ம கிட்னியிலேருந்து யூரேட்டர் மூலமாக யூரின் வந்து பிளாடர் வந்து ஸ்டோர் ஆகி ஒரு 300-400 ml ஆனது நம்ம நார்மலாக யூரின் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரெயினில் இருந்த ஆர்டர் வந்து நம்ம எம்டி பண்ணிடுறோம். ஓகே. நாம் எம்டி பண்ணும்போது தெர் ஆர் வேல்வ்ஸ்ன்னா அந்த கீழேருந்து யூரின் மேலே போகாத மாதிரி ஒரு வேல்வ் இருக்குது. ஓகே. ஸோ பிளாடர் ஃபில் ஆகும்போது மேலே இருந்த யூரின் கீழே வர்றதுக்கு மட்டும்தான் இட் அலோவ் பண்ணும். லைக் கார்க் மாதிரியா? ஆமாம், கார்க்குன்னு சொல்கிறத விட ஒன் வே டைரக்ஷன். ஓகே. இப்போ வால்வ், இப்போ ரத்த குழாய் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வால்வ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மேலேருந்து வரக்கூடிய யூரின் வந்து நம்ம கீழே யூரின் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம பிளாடர் ஹேஸ் டு ஜென்ரேட் சம் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்து சம்டைம் இந்த பிளாடர் ப்ராப்ளத்தினால ப்ரெஷர் அதிகமானாலோ இல்லை இந்த வேல்வே இல்லை. இப்போ நமக்கு இந்த யூரேட்டர் வந்து பிளாடரில் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு வேல்வ் இருக்குது. வேல்வுனா தெர் ஆர் மெக்கானிசம் கீழேருந்து மேலே போகிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அந்த மெக்கானிசமில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் அது பிறவிலே வரக்கூடியது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூரின் வந்து கீழேருந்து மேலே போகும். ஸோ அந்த மாதிரி மேலே போகிறதுனால என்ன ஆகுனா, இப்போ அதனால தான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கிட்னி ஏற்கனவே ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ அதை அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இப்போ வந்து நிறைய எண்டாஸ்கோப்பியாக வைத்தியம் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ ஓப்பன் அறுவை சிகிச்சை முறையிலையும் பண்ணிட்டு சரி பண்ணிக்கிறது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? Madam, my name is Preeti. I'm calling from Coimbatore. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. Good morning doctor. Good morning ma. நீ கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. என் பையனுக்கு 5 years. ஓகே. அவன் வந்துட்டு குழந்தைல எல்லாம் 2 year டைம்ல எல்லாம் டாய்லெட் எல்லாம் பண்ண மாட்டான் நைட்ல. ஓகே. இப்போ 4th yearல இருந்து இப்போ அவனுக்கு ஏஜ் வந்து 5 year. ஓகே. இப்போ வரைக்கும் நைட்ல டாய்லெட் பண்ணிட்டே இருக்கிறா. 2 times 3 time பண்றான். நைட் 12 o'clock டாய்லெட் யூரின் பாஸ் பண்ணிட்டு படுனாக்கா யூரின் பாஸ் பண்ணிட்டு படுப்பான். அகைன் 2 o'clock வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணிடுவா பெட்ல. சரி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்ப பார்த்தனாக்கா 4:30 5 o'clock மறுபடியும் யூரின் பாஸ் பண்ணிடுவா. இது எதனால டாக்டர் இந்த ப்ராப்ளம்? இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம்? இல்லை அதாவது நார்மலாக வந்து இந்த சைல்டு, அதை நான் முன்னாடி சொன்னது மாதிரி நம்ம பிளாடருக்கும் பிரெயினுக்கும் உள்ள கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. அது வந்து நம்ம பிளாடர் வந்து இட் ஹாஸ் டு ஒபே த ஆர்டர் ஃப்ரம் த பிரெயின். சம்டைம் என்ன ஆகும், இந்த பிளாடர் தானாகவே நமக்கு மூளையிலேருந்து வரக்கூடிய ஆர்டரை வந்து கேட்காம தானாகவே கண்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா யூரின் பாஸ் பண்ணிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து குழந்தைகளில் வெரி காமன். நம்ம டெவலப் ஆகும்போது வந்து அந்த
மெச்சூரிட்டி பிளாடர் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், பிளாடர் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து இது வந்து சிலருக்கு வந்து 15 வயசு வரை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா யூராலஜிஸ்ட்டை பார்த்து செக்கப் பண்ணி வேறு எதுவும் காரணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லதும்மா. நன்றிம்மா. டாக்டர், ஏதாவது சிறுநீரில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு தகவல், அண்ட் கிரியாட்டின் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் கேட்குறதுங்கிறது எதுக்காக, அண்ட் இதில் ஏதாவது பாதிப்புகள் வந்தால் சிறுநீரகத்தில் பிரச்சனை வருமா இல்லை அதனுடைய குழாய்களில் பிரச்சனை வருமாங்கிறத பற்றி சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கிரியாட்டின் அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம கிட்னி நார்மலாக எப்படி வேலை செய்யுதுன்னு யூஸ்வலாக ஒரு ரஃப் ஐடியா வேணுங்கிறதுக்கு வந்து இந்த கிரியாட்டின்ங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். கிரியாட்டின்ங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டீன், நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த மசில்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து யூரினில் நார்மலாக எக்ஸ்கிரீட் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த லெவல் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணால் நார்மலாக வந்து இட் ஷுட் பி லெஸ் தேன் 1 or 1.5 தான் இருக்கணும். ஓ. ஸோ அப்போ வந்து அது ஒரு ரஃப் ஐடியா. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அதுக்காக தான் ரெகுலராக செக்கப் பண்ணிக்கிறது. அது கொஞ்சம் ரைஸ் ஆகுது அப்படின்னாலே கிட்னியில் எங்கேயோ ப்ராப்ளம் வருது. தட் இஸ் ஒன். நீங்கள் என்ன ஒன்று கேட்ட மாதிரி இந்த உப்பு சத்துன்னு சொல்கிறது, உப்பு சத்துங்கிறது வந்து சால்ட்டுன்னு கிடையாது, இதுவும் ஒரு ப்ரோட்டீன். ஆல்பிமின் இருக்கா? ஓகே. நார்மலாக வந்து நம்ம கிட்னி வந்து அந்த ப்ரோட்டீனை வந்து உடம்புலேருந்து எக்ஸ்கிரீட் ஆக விடாது. ஓகே. ஸோ நம்ம கிட்னி ஃபெயிலியர்னு வரும்போது, அந்த கிட்னியில் வந்து கொஞ்சம் டேமேஜ் வரும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம யூரினில் அதிகமாக வரும். அப்போது சில பேருக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அதுவும் உப்பு சத்துங்கிறது ஒன்று தான். அதாவது நம்ம கொலக்கையில் சொல்லும்போது உப்பு சத்து இருக்குன்னு நம்ம பேஷண்ட்டை கேட்கும்போது உப்பு சத்து அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பட் ரியலி நம்ம சயின்டிஃபிக்காக பேசுகிறோம், இட் இஸ் அ ப்ரோட்டீன் லாஸ். ஓகே. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சத்தியமங்கலம் செஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் மேடம். என்ன சந்தேகமா? டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு ஹலோ சார். சொல்லுங்கம்மா. ரைட் சைடு ரொம்பமா வலிக்குது சார், அதனால எதனா ப்ராப்ளமா என்னன்னு சொல்லி கேட்கலாம். அந்த படுக்க முடியல, கழுத்து நரம்பெல்லாம் இழுக்குது சார், கை முட்டி எல்லாமே. ரைட் சைடு மட்டும் அந்த மாதிரி. ரைட் சைடு எந்த இடத்துல வலி இருக்குது? உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கா இல்லை வயிறில் ரைட் சைடு மட்டும் வலி இருக்குதா? வயிறுல இருக்கு சார், கழுத்து, இடுப்பு, காலு சார். அதாவது வயிறில் மட்டும் இருக்குன்னா நம்ம கிட்னி வந்து 2 பக்கமும் அந்த விலாவில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த பக்கம் வலி வந்துச்சுன்னா கிட்னி ப்ராப்ளத்தினால கல் இருந்து அடைப்பு வருதோ இல்லை வேறு ஏதாவது புண்ணு இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கூட வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ரைட் சைடே வலி அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம், நான் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எனக்கு வந்து 5 months ஓல்ட் ஃபீமேல் கேர்ள் இருக்கான் டாக்டர். ஓகே. அது வந்து ஒரு 1 week பிஃபோர் ஜுரம் வந்துரு, 1 or 2 இருந்துரு. ஓகே. இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணினோன்னா சொன்ன யூரின் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் இருக்கலாம் சொல்லி சாம்பிள் எடுத்து செக் பண்ணினா. ஓகே. அப்போ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணறது அந்த பேபியோட அந்த மூச்சா போற இடம் வந்து ஜாயினா இருக்கு லேசா அப்படின்னு சொல்றான். சரி. அண்ட் தென் பிரிமேரின்னு ஒரு க்ரீம் சஜஸ்ட் பண்ணா, பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் ஃபெயிலியர் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. என்னது சார் அது? அதாவது நார்மலாக வந்து இந்த யூரின் போகிற பேசேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா? இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து இந்த லேபியா மைனோரா, லேபியா மஜோரான்னு சொல்லி அந்த யூரின் போகிற இடத்துக்கு உள்ளே இருக்குது. அந்த இடம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இந்த யூரின் அந்த இடத்துல தேங்கி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் அல்ல பீடியாட்ரிக் யூராலஜிஸ்ட்டை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர்மா. பண்ணதுக்கு அப்புறம் அது ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பிரித்து விட்டாலே நல்லா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றிம்மா. டாக்டர், இந்த ப்ராப்ளம் வந்து இப்போது ஜென்ஸ் அப்படின்னு எடுக்கும்பொழுது சின்ன குழந்தைகளே சிலருக்கு வந்து அந்த பிறப்புறுப்பில் இருக்கிற அந்த தோலை வந்து அகற்றிடுவாங்க, இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. அது நல்லதா டாக்டர்? நல்லதான். அதாவது சயின்டிஃபிக்காக பேசணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தா இந்த கேன்சர், பீனிஸில் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் சர்க்கம்சேஷன் அந்த சுன்னத் பண்ணியிருப்பாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்ததில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வரக்கூடிய சான்ஸ் கம்மி பண்ணாதவங்களை விட. ஓகே ஓகே. அதனால வந்து பண்ணிக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதாவது பண்ணாம இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பற்றி என்னன்னாக்கி அதை வந்து நம்மளுடைய
பர்சனல் ஹைஜீன் சுத்தமாக வச்சுக்கணும். அது என்னென்ன நிறைய பேர் வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுறதுனால அழுக்கு சேர்ந்து புண்ணாகி அந்த மாதிரி தான் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி குளிக்கும்போது அதை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வணக்கம் மேடம், நாங்கள் பாலக்கோட்ல இருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 4 மாசத்துக்கு முன்னாடி கிட்னில 2 கிட்னிலையும் ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரிங்கம்மா. அது பரவாயில்ல, சின்னதா தான் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். இப்போ 3 மாசமா, இப்போ 1 மாசமா கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். பாதத்தை வந்து தரையில ஊன முடியல, ஷோல்டரை தூக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு சிசரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்தாங்க சார். அந்த முதுகு தண்டி எல்லாமே வலிக்குது. அதனால கிட்னிக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குமா? கிட்னிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஏற்கனவே உங்களுக்கு கல் வந்துருந்துன்னு சொன்னதுனால திரும்ப ஒரு தடவை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது டாக்டரை பார்த்து. வேறு கல் இருந்ததுனால இன்ஃபெக்ஷன் எதுவும் வருதா அப்படிங்கிறத நீங்கள் திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிட்டு, கல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பொது மருத்துவரை அணுகி நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை காட்டி வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லதும்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து சுகன்யா பேசுகிறேன் மேம். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா சுகன்யா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சுகன்யாம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க. சார் யூரின் 2 டவுட் இருக்குங்க சார். சொல்லுங்க. ஒன்று கேட்குறேன். யூரின் போகிறப்ப ரொம்ப எரிச்சலாக இருக்குங்க சார், அது எதனால? எவ்வளவு நாளாக இருக்குது? ஒரு 2 மாசமா இருக்கு சார். 2 மாசமா இருக்குது. தண்ணி நிறைய குடிப்பீங்களா? தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கலன்னா கூட யூரினுடைய கான்சென்ட்ரேஷன், அதாவது அசிடிட்டின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி யூரினுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிடும். யூரினுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமானாலே நமக்கு இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் சுற்றிட்டு வந்து யூரின் போங்க, யூரின் போனால் எரிச்சல் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான். இல்லை அது அதே மாதிரி தண்ணி குடிக்கலனாலும் யூரினுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாகி அசிடிட்டியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு எரிச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது வைத்தியம் பண்ணாலே பாதி சரியாக போயிடும். இல்லை தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலே சரியாக போயிடும். என்ன 2வது கேள்வி? என் பையனுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரிங்க. அவன் யூரின் போகிறப்ப ஆயிலாக இருக்க மாதிரி இருக்குங்க சார். யூரின்ல ஆயில் வர மாதிரி இருக்கு. எப்படி செக் பண்ணீங்க யூரின்ல ஆயிலாக இருக்குன்னு? அவன் பாத்ரூம் போகிறப்ப போய் பார்த்துருக்கோம் சார். சரிங்கம்மா. அது தண்ணி அந்த ஷவர் இது ஃப்ளஷ் பண்ணாம வர்றப்ப போய் பார்க்கறப்ப ஆயில் மதக்குற மாதிரி. அது தண்ணி இப்போ யூரின் போய் ரொம்ப நேரமாக அதை ஃப்ளஷ் பண்ணாம விட்டாலே அந்த மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வரத்தான் செய்யும் நார்மலாகவே. உடனே ஃப்ளஷ் அவுட் பண்ணால் அது தெரியாது. அதனால இது ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இந்துமதி பேசுறேன், சென்னையில இருந்து. என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னோட டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க இந்துமதி. என்னோட ஹஸ்பண்ட் நடராஜன், அவருக்கு வந்து கிட்னில 2 சைடும் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கீழே அப்டமன் கீழே வந்து பிளேடருக்கு மேல வந்து பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க. அது என்னன்னு தெரியல டாக்டர். யூரியன் எல்லாம் நார்மலா தான் பாஸ் பண்றேன், பட் ஒயிட்டா தான் வருது, நோ கலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னோட யூரியன் எல்லாம் பேல் எல்லோ அது மாதிரி தான் வரும், பட் அவருக்கு ஒயிட்டா தான் யூரியன் வருது. எல்லாம் நார்மல் டைஜஷன், நார்மல் யூரியன் எல்லாமே வருது. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுமா. ஏதாவது வலி வருதுன்னா ஸ்டோன் இருந்தா கீழே பெயின்னு வந்தாலே அது கிட்னி தான் இல்ல வேற மாதிரி இல்லை வேற காரணங்களும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி சிம்பிளா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்னில ஒரு ப்ராப்ளம் என்ன ரூல் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேற டாக்டரை பார்க்கறதா இல்லையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் வேளச்சேரியிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. 1 வீக் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கிட்னியில் ஸ்டோன், ஒரு 3 mm ஸ்டோன் இருந்துச்சுன்னு. 3 mm 3 mm ஸ்டோன் இருந்துச்சுன்னு என்ன பண்ணிட்டாங்க, யூஆர்எஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 3 mm ஸ்டோனுக்கு யூஆர்எஸ் பண்ணாங்களா? பண்ணாங்க. கிட்டத்தட்ட 65 இயர்ஸ். ஓகே. அவங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. அதுல வந்து அந்த ஸ்பைனல்ல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணனாலவா என்னமோ தெரியல, அந்த நரம்பெல்லாம் இழுக்குது அப்படிங்கறாங்க காலெல்லாம். சரி. இதுக்கு என்ன சார் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கு? இப்போ யூரின் அந்த ஸ்டோன் எடுத்தாச்சு, உள்ள டியூப் எதுவும் வச்சிருக்காங்களா? இப்போ பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? வைக்கல, பிபி ரைஸ் ஆனனால அது வைக்க கூடாது, வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. இல்ல எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ ஆபரேஷன் பண்ணி? இப்போ ஒரு 10 days ஆகுது சார். 10 days தான் ஆகுது இல்லையா? அந்த முதுகில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக போக நீங்கள் நார்மலாக நல்லா சாப்பிட ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா சரியாயிருமா. அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர், நரம்பு டாக்டர் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? குருவாஞ்சேரில இருந்து பேசுறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்லுங்கம்மா. டாக்டர் 1 இயர்க்கு முன்னாடி எங்க வீட்டுக்காருக்கு யூரின்ல புரோட்டீன் போறது அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு 40 இயர்ஸ் ஆகுது. 40. ஓகே. இப்போ திரும்பி அந்த ஒரு மாதிரி யூரின் போகும்போது ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால திருப்பி இப்போ புரோட்டீன் அதே மாதிரி போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்? இல்லை, புரோட்டீன் வந்து நார்மலாக வந்து நமக்கு உடம்புல இருந்து கொஞ்சம் புரோட்டீன் வெளியே யூரினில் வெளியே வரதுக்கு இருக்குது. அதாவது நார்மலாக வந்து அதாவது இப்போ 24 மணி நேரம் யூரினை பிடிச்சி அதில் எவ்வளோ புரோட்டீன் வருதுன்னு செக் பண்ணி நார்மலாக வந்து 150 கிராம் வரைக்கும் அக்செப்டட். அதுக்கு மேலே நமக்கு போனால் தான் நம்ம வந்து கிட்னியில் ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அவருக்கு பிபி இருக்கா? இல்ல பிபிலாம் எதுவும் இல்ல. சுகர் பிபி எல்லாம் ஒண்ணும் இல்ல. குடிப்பாரு தண்ணி ஒரு 3 to 3 லிட்டர்ஸ்க்கு மேலே கூட குடிப்பாரு. அது வந்து நம்ம சும்மா ஆர்டினரி டெஸ்ட் பண்ணி 1+, 2+ன்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அது கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ வருதுன்னா 24, நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கி ஒரு 24 ஹவர்ஸ் யூரின் கலெக்ட் பண்ணி அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் வருதுன்னு நம்ம செக் பண்ணி அது அந்த நம்ம நார்மல் லெவலை விட எக்ஸீடாக போச்சுன்னா நமக்கு வந்து இப்போ ஃபர்தராக டெஸ்ட் பண்ணின்னு பார்த்துக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து நான் தீபா பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசணும். கேளுங்க, என்ன சந்தேகம்? என்னோட ஹஸ்பண்ட்க்கு 35 இயர்ஸ் ஆச்சு. அடிக்கடி யூரின் போனாங்க. செக் பண்ணதுல ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ப்ராஸ்டேட் என்லார்ஜ்னு சொன்னாங்க. 25.7 கிராம் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. டேப்லெட் எடுத்துக்கிறாங்க சார், ஆனா திரும்ப யூரின் போய்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? அதாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய நோய். 35 வயசில் வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வர்றது வந்து வரலாம். அது வந்து வெரி ரேர். இப்போ 100ல் வந்து 95% வரக்கூடாது, 5% வரலாம். அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது நல்லது. வேறு ஏதாவது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தானா இல்லை வேறு எதுவும் காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நல்லதும்மா. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், இல்லை யூரின் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். யூரின் ஃப்ளோவில் வந்து ஏதாவது பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். அது பண்ணி பார்த்துக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இந்த வயசில் வராது. நன்றிம்மா. டாக்டர், யூரின் வந்து நிறைய போனாலும் பிரச்சனை, போலனாலும் பிரச்சனை அப்படின்பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் இருக்கணும்? நார்மலாக வந்து வாட் வி சே பேஷண்ட் என்ன சொல்கிறேன்னா மினிமம் 2 to 2.5 லிட்டர் யூரின் போகணும். தட் இஸ் நார்மலாக உள்ளவங்களுக்கு. இதே இது வந்து கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம நிறைய தண்ணி குடிச்சோன்னு நம்மளால் இந்த யூரின் வந்து எக்ஸ்கிரீட் ஆகாது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒரு 750 to 1 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா நார்மலாக என்ன ஆகுனா, இப்போ நம்ம 3 லிட்டர்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 2 லிட்டர் 2.5 லிட்டர் யூரினாக வந்துடும். ஓகே. மீதி வந்து ஒரு 500 750 நம்ம பேசுகிறதுல வந்து நம்ம பெர்ஸ்பிரேஷன் ஸ்வெட்டிங். இப்போ ஹாட் கிளைமேட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து நீங்கள் 4 லிட்டர் குடிச்சிங்கன்னா 1.5 லிட்டர் தான் யூரின் வரும். மீதி வந்து ஸ்வெட்டிங்கில் போயிடும், நம்ம பேசுகிற இதில் பெர்ஸ்பிரேஷனில் நிறைய போயிடும். ஸோ அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 2 to 2.5 லிட்டர் யூரின் அவுட்புட் இருக்கணும். அதுக்கு வந்து 3 to 3.5 லிட்டர் யூரின் நம்ம தண்ணி குடித்தாதான் அந்த அளவுக்கு யூரின் வரும். அதே மாதிரி கலர் சேஞ்சஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கு? கலர் சேஞ்சஸில் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்னு சொல்லுவோம். கலர் சேஞ்ச், இப்போ பிளட் வருதுன்னா தெர் இஸ் சம்திங் இன்சைட் அவர் கிட்னி ப்ராப்ளம். ஸோ நம்ம வி ஹேவ் டு இன்வெஸ்டிகேட். அதே மாதிரி கலர் ஜாண்டிஸ் இருந்தால் யூரின் வந்து இதாக இருக்கிறது எல்லாம் இருக்குது. அது மாதிரி பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா ரெட்டிஷாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத்திரைகள் சாப்பிடும், சில மாத்திரைகள் அந்த கலர் கோட்டட் மாத்திரைகள், அந்த மாத்திரை சாப்பிடும்போது அந்த கலர்லேயே யூரின் போகும். பட் அது அதே இது வந்து பெர்சிஸ்டண்டாக இருக்குது. இப்போ ஒரு 2 நாள் 3 நாள் பார்க்குறோம், நம்ம அந்த சாப்பிட்ட பீட்ரூட் சாப்பிட்டு நிப்பாட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என்ன டாக்டருக்கு 30 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு காலில் பெயின் ஆரம்பிச்சது. சரி, அதுக்காக ட்ரீட்மெண்ட் போட்டா டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். ஆர்த்தோபா டாக்டர். அவர்னா டிஸ்க் வரைக்கும் பெயின் வந்துருச்சு, முதுகுல வரைக்கும் வந்துருச்சு. அப்ப எடுத்த போது L6 L5 L4 L5 கொஞ்சம் லைட்டா பல்ஜ் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து ஹைட்ரோனெப்ரோசிஸ் மாதிரி இருக்கு MRI ஸ்கேன்ல சொன்னாங்க. ஓகே. யூராலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதனால என்னன்னு கேட்டா ரைட் கிட்னி கொஞ்சம் டைலூட் ஆயிருக்கு. இல்ல அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாங்களா? இல்ல அது சொல்ல டைனிவே தான் யூராலஜிஸ்ட் பார்க்க சொல்லிருக்காங்க. ஆமா, இல்ல அது என்ன காரணம்னு பார்க்கணும். அதாவது கல் இருந்த அடைப்பு இருக்கா, இல்ல பிறவியிலே வந்து அந்த கிட்னி டியூப்ல தான் அடைப்பு இருக்கா, எதனால கிட்னி வீக்காக இருக்குங்கிறது பார்த்து அதுக்கு நம்ம சரியான வைத்தியம் பண்ணிட்டோம்னா கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம நார்மல் ஆக்கிடலாம். அப்படியே விட்டுட்டோன்னு வைங்க, நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாக ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்த்து ஃபர்தராக எதுவும் டெஸ்ட் பண்ணணுங்கிறத பண்ணி அது என்ன காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
தர்மபுரியில இருந்து பேசுறோம் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு பித்தப்பை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க டாக்டர். இப்பதான் பித்தப்பை ரிமூவ் பண்ணாங்க லாஸ்ட் வீக்ல. சரிம்மா. எங்களுக்கு அது பித்தப்பையில ஸ்டோன்ஸ் இருக்கிறது தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி அல்சர் ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருந்தோம். நான் கன்சீவா இருக்கும் போதுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. பட் அது எங்களுக்கு தெரியல. இப்பதான் லாஸ்ட் வீக் தெரிஞ்சு உடனே ரிமூவ் பண்ணிட்டோம், நிறைய கல் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் குழந்தை பிரெக்னெண்டா இருக்கும் போதுல இருந்து இருந்ததுனால குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுங்களா இதனால? ஒன்றும் கிடையாதுமா, இதனால வந்து எந்த வித பாதிப்பும் கிடையாது குழந்தைக்கு. நன்றிம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மேம். நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். நான் சங்கீதா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. என் பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சங்கீதா, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். சங்கீதா பேசுறேன் சார், கொடைக்கானல்ல இருந்து. சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது சார். அந்த பொண்ணுக்கு ஒரு கிட்னி பெருசாவும் ஒரு கிட்னி நார்மலுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் சார். அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இல்லை, இப்போ எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணாங்களா? எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். இல்லை, என்ன சைஸ், எவ்வளோ சைஸில் இருக்குன்னாங்க? சின்னதா இருக்குன்னா சார் சொன்னாங்க. சின்னதுன்னா சைஸ் சொல்லியிருப்பாங்களா? சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் மாதிரி ஏதாவது சைஸ் சொல்லியிருக்காங்களா? அது சொல்லணும் சார். சின்னதா இருக்கு. அதான் ரெண்டு கிட்னிக்கும் ஒரு 1 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ்னா ஓகே. ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதாவது அது பிறவிலே சின்னதாக இருக்கலாம். ஆர் ஏதாவது ப்ராப்ளம், நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால் கிட்னி சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் வந்து அந்த கிட்னி சுருங்கிறதுனால நம்ம சிலருக்கு வந்து பிபி வரலாம், பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம். இல்லைனா இப்போ நம்ம உடம்புல வந்து ப்ரோட்டீன் நிறைய லூஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த மாதிரி இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமானாலோ, இல்லை இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை ப்ரோட்டீன் நிறைய நம்ம உடம்புலேருந்து லூஸ் ஆகுதுச்சுனாக்கி அந்த கிட்னியை எடுத்துறது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? அம்மா, நாங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து யூரின் வந்து மில்கி ஒயிட்டா வருது. எத்தனை வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து கிட்டத்தட்ட 65 வயசு ஆயிடுச்சுங்க. பட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 10 இயர்ஸா இருக்கு. ஓகே. அது சில டாக்டர்ஸ் அப்போலோ எல்லாம் போனா அவங்க ஒண்ணுமே டயக்னைஸ் பண்ண முடியல. ஒரு லோக்கல் டாக்டர் வந்து ஃபைலேரியா கம்ப்ளைண்ட் அந்த போலியோ ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் அப்ப சரியாயிடும். சரி சரி. அதாவது இது ஒயிட்டா வருது, மில்கி ஒயிட்டா வருது யூரின். இது வந்து அதுல வந்து கட்டி கட்டியா அந்த பால் மாதிரி வருதா? பால் மாதிரி வந்து அடைச்சிக்கும் சில டைம்ல. சரி சரி. கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த அடைப்பு வெளியே வந்த உடனே நார்மல் ஆயிடும். இது வந்து 2 months 1.5 months தான் இருக்கு இயர்ல. இது வந்து ஹலோ சொல்லுங்க சார். இது வந்து கைலூரியான்னு சொல்றது. நீங்க சொன்னீங்களா அந்த ஃபைலேரியல் இன்ஃபெக்ஷனால வரலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எனக்கு நம்ம காலில் இருந்து வரக்கூடிய நிணநீர்லாம் மேலே போய் நம்ம ஹார்ட் பக்கத்தில் போய் சேரும். இப்போ அந்த நிணநீர் வந்து மேலே போகாமல் கிட்னியில் டைவர்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த மாதிரி வரும்போது அந்த யூரினில் அந்த நிணநீர் சேர்ந்து அந்த மில்கி யூரினாக வருது. இதனால் வந்து இப்போ அப்படியே விட்டு ரொம்ப அது என்ன ஆகுனா இதில் வந்து போகும்போது கொஞ்சம் ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது. ப்ரோட்டீன் லாஸ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் வீக்னஸ் வரும். மற்றபடி இதனால் வந்து எந்தவித பாதிப்பும் கிடையாது. அது வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த ஃபேட்டி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபேட்டி ஃபுட் அவாய்ட் பண்ணிங்கனால இது பாதி இது குறைஞ்சிருங்க. நன்றி சார். டாக்டர், நிறைய பேருக்கு கால்கள் வந்து கொஞ்சம் வீக்கமாயிடும், மதமதப்பாக இருக்கும், சிலருக்கு மறுத்து போயிருக்கலாம். இது வந்து சிறுநீர் பாதைகளில் ஏற்படுற பிரச்சனைகள்னால வர்றதா, இல்லை கிட்னி ஃபெயிலியர்னால வர்றதா? அண்ட் இதை எப்படி வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கேன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கால்களில் வீக்கம், மதப்பந்தப்புங்கிறது அண்ட் மரத்து போகிறதுங்கிறது வேறு வேறு வேறு. ஓகே. காலில் வந்து வீக்கம் வர்றது வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, நம்ம நார்மலாக எதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. சப்போஸ் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்க, நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய தண்ணி குடிக்கும்போது கிட்னியால் அதை வெளியேற்ற முடியாது. ஸோ வெளியேற்ற முடியலைன்னா நம்ம பாடியில் உள்ள எல்லா படத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ஸோ நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன், அது வந்து இந்த கிராவிட்டிங்கிற ஒரு இதனால ஸோ எங்கே டிபெண்ட் பார்ட் இருக்கோ அங்கே போய் அந்த தண்ணி சேர்ந்து. ஸோ நம்ம நின்றுக்கிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நின்றுக்கிட்டே இருந்தோம்னா காலில் வந்து கால் வீக்கம் வரும். தட் இஸ் த காமன் இது. சப்போஸ் என்னாக்க நிறைய தண்ணி குடிச்சிட்டு முடியலை அப்படின்னா லங்ஸில் தண்ணி வரும். லங்ஸில் தண்ணினா மூச்சு விட முடியாது. ஸோ மூச்சு விட கஷ்டப்படுறது, காலில் வீக்கம் வர்றது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது பெட்டர்.
ஓகே, அப்போ வேற என்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த ஃபெயிலியர் வந்திருக்குமோன்னு நாங்கள் செக் பண்ணிக்கலாம் டாக்டர்? அதாவது இப்போ பார்த்தா இப்போ ப்ரெசென்ட் ஸ்டேஜில் பார்த்தோன்னா நிறைய பேஷண்ட் நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு செக் ஏதோ ஒரு மயக்கம் வந்து செக் பண்ணியிருப்பாங்கன்னா பட் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியரில் இருக்கும். நிறைய பேருக்கு சில சிம்டமே தெரியாது. ஓ சரி சரி. நிறைய பேருக்கு அதுக்கு வந்து ரெகுலராக அதனால தான் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அதெல்லாம் நம்ம ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிட்டோம்னா we can find out early. ஓகே, ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து அது வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். நல்லது, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், என்னுடைய பொண்ணுக்கு 12 இயர்ஸ் ஆச்சு. ஆனா இன்னும் பெட் வெட் பண்றா டாக்டர். அது என்ன காரணம்? அதாவது அதான் சொன்னேன், நான் முன்னாடி ஒரு நேயர் கூட கேட்டிருந்தாங்க. இந்த பெட் வெட்டிங் பண்ணுறது வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லேயே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? அதை வந்து இட் கேன் பி கன்சிடர் அஸ் ஏ நார்மல் அப் டு சம் பீப்புள். அதாவது ஒரு 15% ஆஃப் த பாப்புலேஷனில் வந்து ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 15 வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம வந்து பிளாடரை ட்ரெயின் பண்ணாது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பொண்ணை வந்து நைட்டு எழுப்பி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ யூரின் போகிறது, நைட்டு அலாரம் வச்சு நீங்களே அவங்கள வந்து ஒரு 1 or 2 times எழுப்பி யூரின் போய் பிளாடர் நம்ம ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னாக்கி அதுவே தானாக சரியாயிடும். சப்போஸ் அந்த மாதிரி சரியாகலை அப்படின்னாக்கி ஒரு நீங்கள் இப்போ 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 1 year இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சரியாகலை அப்படின்னா மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, என்ன சந்தேகம் கேளுங்க. ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். நான் என் ஹஸ்பண்டுக்கு 33 இயர்ஸ் ஆகுதுங்க மேம். ஆனால் ரைட் சைடு கிட்னி பிளாடர்ல ஸ்டோன் இருந்துச்சுன்னு இப்பதான் ரிமூவ் பண்ணாங்க. அது வந்து லெஃப்ட் சைடு இன்னும் இருக்கு, 5 to 7 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? அப்புறம் அது போக அந்த சென்டர்ல ஊசி போட்டது வந்து பெயின் ஹெட்டேக் இருந்துட்டே இருக்கு, அவருக்கு தீரவே மாட்டேங்குது. எத்தனை நாள் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி? 1 week ஆகுதுங்க சார். 1 week ஆகுது. அதாவது நார்மலாக அந்த முதுகில் ஊசி போடும்போது யூஸ்வலாக என்ன பண்ண சொல்லணும், பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் ஃப்ளாட் தரையில் படுக்கணும், தலையினை வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவோம். சம்டைம் இந்த ஏர்லியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி வரும்போது தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று அவரை வந்து தலையினை இல்லாமல் ஃப்ளாட்டாக படுக்கிறது ஒன்று சொல்லுங்கள். இல்லை நிறைய இந்த தண்ணி நிறைய குடித்தோன்னா அந்த குளுக்கோஸ் போட்டு தண்ணி நிறைய குடித்தாலும் இந்த தலைவலி போயிடும் ஒன்று. இன்னொரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்போசிட் கிட்னியில் ஸ்மால் ஸ்டோன் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது வந்து 5 millimeter ஸ்டோன் வந்து ஒரு 90% தானாகவே யூரினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். மினிமம் ஒரு 3 liter 3.5 liter நம்ம நிறைய தண்ணி குடித்தோன்னா சின்ன சின்ன கல்லாம் நார்மலாகவே யூரினில் வந்துடும். வரும்போது இந்த டியூப்பில் வரும்போது இந்த டியூப் எங்கே அடைச்சிக்கிச்சுன்னா வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து தானாக வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி வராத பட்சத்தில் நம்ம தென் வி ஹவ் டு கோ ஃபார் நீங்கள் ஏற்கனவே பண்ண மாதிரி எண்டாஸ்கோப்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம், ராதா. என்ன சந்தேகம் ராதாம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து வயிற்றுல வந்து லெஃப்ட் சைடு கிட்னில கல் இருக்கு, கட்டி இருக்கு, கல்லுல கட்டி இருக்கு. சரி. ஃபுல்லா வலி இருந்துட்டே இருக்கு. மருத்துவரை பார்த்தீங்களா? பார்த்துட்டு தான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 18 millimeter இருக்குன்னு இருக்காங்க. என்ன கட்டின்னு சொன்னாங்க? 18 millimeter 18 centimeter? 18 centimeter. வலி வந்து வயிறு ஃபுல்லா வலிக்குதுங்கறாங்க. இப்போ அந்த கட்டிங்கிறது வந்து கிட்னியில் கட்டி வந்து ஆர்டினரி கட்டி வந்து கேன்சர் கட்டியா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அது வந்து உடனே நீங்கள் மருத்துவரை பார்த்து அது கேன்சர் கட்டியா இல்லையான்னு நம்ம அதை உறுதி செஞ்சுட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. வெயிட் பண்ணி பார்க்குறதுல வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நன்றிம்மா. டாக்டர், நீ இப்போ கேன்சர் பற்றி சொன்னீங்க இல்லையா? இது வந்து அந்த சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது கேன்சராக மாறுமா, இல்லை நீங்கள் சொல்கிற இந்த கட்டிங்கிறது மட்டும்தான்? கட்டிங்கிறதே வந்து தனி, அதாவது கேன்சர்ங்கிறது வந்து ஒரு இது கிட்னியில் வரலாம், கிட்னி டியூப்பில் வரலாம், பிளாடரில் வரலாம், ப்ராஸ்டேட்டில் வரலாம், டெஸ்டிக்கலில் வரலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் யூராலஜிஸ்ட் பார்க்கக்கூடிய கேன்சர்னு சொல்லுவோம். கிட்னியில் வரக்கூடிய கேன்சருக்கு இப்போ இவங்க இந்த அம்மா சொன்ன மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்டி வந்து எனி கட்டி கிட்னியில் வந்துச்சுன்னா you have to take it as a cancer before ரூல் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. காமனாக நார்மலாக வந்து முன்னால் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா யூரினில் பிளட் வர்றது, வலி இருக்குது, அந்த மாஸ் கட்டி இருக்குதுன்னாலே கேன்சர்னு ஒரு அறிகுறி. இப்போ வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கேன் வந்து இப்போ இப்போ அதுக்காக தான் நிறைய பேர் சொல்லுது மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது. ஒரு 50 வயசுக்கு மேலே ரெகுலராக செக்அப் பண்ணிட்டா ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க. ஏர்லியாக கண்டுபிடிக்கும் போது இப்போல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கிட்னியெல்லாம் எடுக்கிறதில்ல. முன்னாடி அந்த காலத்தில் கிட்னியில் ஃபுல்லாக கட்டி வந்து ஓகே ஹோல் கிட்னி எடுக்க வேண்டிய அப்படி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த கிட்னியில் அந்த கட்டி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம்.
அதுவும் வந்து நம்ம முன்னாடி மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியது லேப்ராஸ்கோபி மூலமாக பண்ணிக்கலாம், ரோபோட் இருக்குது, ரோபோட் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போல்லாம் வந்து வேறு டெக்னாலஜி இம்ப்ரூவ், நம்ம வந்து கிட்னியை சேவ் பண்ணுற கான்செப்ட்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர், இப்போ 2 கிட்னி இருக்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது, ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் ஒன்று வச்சுக்கிட்டே லைஃப் டைம் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது 2 சிறுநீரகத்தினுடைய வேலையை ஒன்றே பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் வீக் ஆகாதா டாக்டர்? வீக் ஆகும் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அதை நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு அதுக்கும் சில டயட்ரி மெஷர்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நிறைய பேர் கிட்னி டொனேட் பண்ணுறாங்க, பிறவிலேயே ஒரு கிட்னியோட பிறக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிட்னியோட இருக்கிறதுனால எந்த வித பாதிப்பும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறோம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. வெள்ளிக்கிழமை எங்கள் அக்காவுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை. சனிக்கிழமை யூரின் நார்மலா பாஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து யூரின் பாஸ் ஆகவே இல்லை. ஓகே, அது என்ன ப்ராப்ளம்? யூரின் போறதுக்கு டியூப் போட்டிருந்தாங்களா ஆபரேஷன் அப்போ? ஆபரேஷன் அப்போ யூரின் போறதுக்கு டியூப் போட்டிருந்தாங்களாமா? போட்டிருந்தாங்க சார். டியூப் எடுத்துட்டாங்களா? இருக்கா? இருக்கு, டியூப் இருந்துட்டே தான் இருக்கா. நான் அதுல யூரின் பாஸ் ஆகவே இல்லை. அது எப்படி? டியூப்ல தானே அது வரத்தான் செய்யும். இல்ல, வரவே இல்லை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க யூரின் எடுக்கிறதுக்காக. சரி, அந்த யூரின் எடுக்கிறதுக்காக பண்ண ஆபரேஷன்ல பிளட் தான் வருது. இப்ப யூரின் டியூப்ல இப்போ பிளட் வருதா? அது வந்து அதாவது இப்போ அந்த யூரின் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த யூரின் டியூப்பில் ஏதாவது அடைப்பு இருந்தால் வரலாம். இல்லை ஆப்ரேஷன் அப்போ அந்த கிட்னி டியூப்பில் ஏதாவது இன்ஜுரி ஆகி அந்த மாதிரி இருந்தால் யூரின் பிளாக் ஆகி அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பிளாடர் ஓப்பன் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா அந்த யூரினில் கொஞ்சம் ரத்தம் வர்றதுக்கு காமன் தான். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. நாங்கள் ஆம்பூர்லேருந்து பேசுகிறோம் டாக்டர். சொல்லுங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கிட்னில கல் இருக்குது. எத்தனை வயசு ஆகுது அவருக்கு? 40 இயர்ஸ். 40. சொல்லுங்க. அவருக்கு ரைட் கால் ரொம்ப வீங்கிட்டு டாக்டர். எவ்வளோ சைஸ் கல் சொன்னாங்க? 3 mm இருக்குது. 3 mm. அதனால கிட்னி வீங்கி போயிருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல கிட்னி இல்ல டாக்டர், ரைட் கால். கால் வீங்கி போயிருக்கு. சரி சரி சரி. ஆமா. 3 mm கல்லுனால கால் வீங்காதே. என்ன டாக்டர்? 3 mm கிட்னில கல் இருக்குன்னு சொல்லி ஆமா, அதனால கால் வீங்காது. கால் வீங்கிறதுக்கு வேற காரணம் ஏதா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே டாக்டர். அதான் டாக்டர் தான் சொல்றாங்க. அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் பிபி சுகர் இருக்கா இல்லை வேற எது இருக்கான்னு சொல்லி அதுக்கு பார்க்கணும். செக் பண்ணிக்கிறது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, நான் வடலூர்ல இருந்து அக்பர் பேசுறேன். என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு 6 வருஷமா புரோஸ்டேட் வீக்கமா இருக்குங்க. 41 மில்லிகிராம் இருக்குங்க. எத்தனை வயசு உங்களுக்கு? 56. 56. ஆமா. சொல்லுங்க. இப்போ 41 கிராம் புரோஸ்டேட் இருக்குன்னு இருக்காங்களா? 41 மில்லிகிராம் வீக்கமா இருக்குன்றாங்க. சரி. அதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, 4 மில்லிகிராம் டேப்லெட் ஒன்று. ஓகே. அது நான் வெளியில ஃபாரின்ல இருக்கும்போது அங்க வேற ஒமினிக் ஓகாஸ்ன்ற ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, 4 மில்லிகிராம். சரி. அதே டேப்லெட் இங்க வந்து இதே இதுக்குள்ளதுதான், புரோஸ்டேட்டுக்குள்ளதுதான், அது சாப்பிட்டுட்டு இருங்க. சரி. சாப்பிட்டு இருந்தா யூரின் பாஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்ப லைட்டா பேச வலி இருக்குது டாக்டர் யூரின் போகும்போது. டேப்லெட் போடலன்னா சுத்தமா போக மாட்டேன், ரொம்ப டைட்டா போகுது, ரொம்ப வலி இருக்குது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு மாத்திரை போட்டு அது சரியாகலை அப்படின்னா அந்த ப்ராஸ்டேட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், மாத்திரை கொடுத்து மாத்திரையிலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா மாத்திரையே கன்னியூ பண்ண சொல்லுவோம். மாத்திரை சாப்பிட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, யூரின் தேங்குது, யூரின் ஃப்ளோ சரியாக இல்லை அப்படின்னா எண்டாஸ்கோபி மூலமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுகிறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு நீர் போகும்போது யூரின்லயே பிளட்டும் இதாகுது. எவ்வளவு நாளா இருக்குது அப்படி? முதல்ல ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ள மாத்திரை கொடுத்தாங்க. எத்தனை வயசு ஆகுது அவருக்கு? 66 வயசு ஆகுதுங்க. சரிங்க. அதுல சரியாயிடுச்சு. இப்போ ஒரு வாரமா இருக்குது அப்படி. அப்படியா? ஸ்கேன் எதுவும் பண்ணாங்களா?
இல்ல என்ன பண்ண கூப்பிட்டா அவங்க வர மாட்டேங்கிறாங்க பயந்துட்டு. பிடிச்சி இழுத்துட்டு போங்க. இப்போ ஏன்னா இப்போ யூரின்ல ரத்தம் வந்துச்சுன்னா உடனே பார்த்துறது நல்லது. சரிங்க கூட்டிட்டு டாக்டர். போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது என்ன காரணம் கண்டுபிடிச்சோன்னா அது வைத்தியம் பண்ணிக்கிட்ட நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் சார். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. பொண்ணுக்கு மோசம் அதிகம். எது? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ டாக்டர் மோசம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரது போதும் சார். யாருக்கு? பொண்ணுக்குங்க. பொண்ணுக்கு எத்தனை வயசு? 15 வயசு. 15 வயசு பொண்ணுக்கு வந்து 3 நாளைக்கு ஒருக்கா தான் மோஷன் போகுது. ஆமாங்க. அது சோம்பேறித்தனம், ஹேபிச்சுவல். அதாவது அவங்கள வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஒழுங்காக பார்க்காம அப்படியே விட்டோன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒழுங்காக அவங்கள பார்த்து ஒழுங்கான வைத்தியம் பண்ணி டெய்லி மோஷன் போக வைக்கிறது பெற்றவர்களுடைய கடமை. அது ஒழுங்காக பாருங்கள். நன்றி சார். டாக்டர், சோடியம் குளோரைடு இருக்கிற உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? சோடியம் குளோரைடு புதுசாக நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது உணவுகளில் வந்து நிறைய விஷயங்கள். சோடியம் குளோரைடு வந்து நம்ம அந்த சால்ட்டை தான் நம்ம சொல்கிறது, காமன் சால்ட். இப்போ இப்போ இந்த ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு கிட்னி டேன்னு ஒரு வரும். ஆக்சுவலாக இட் ஃபால்ஸ் ஆன் March 12th, நெக்ஸ்ட் மந்த் March 12th. அதாவது எவ்ரி இயர் செகண்ட் Thursday வந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட் தே செலிப்ரேட் வேர்ல்டு கிட்னி டே. இப்போ லாஸ்ட் இயருடைய கான்செப்ட் என்னன்னாக்கே ஆஃப் சால்ட். ஓகே, அது தீம் ஆஃப் த வேர்ல்டு கிட்னி டே வந்து ஆஃப் சால்ட். ஸோ நார்மலாக நம்ம ரொட்டீனாக சால்ட்டு சாப்பிட்றத விட நம்ம சோடியம் குளோரைடு நம்ம சொல்கிறதே வந்து சால்ட் சேர்த்துக்கிறோம். ஓகே. ஸோ பிபி, அதனால வந்து பிபி அதிகமாக இருக்குது, நிறைய சேர்க்கறதுனால கிட்னி டேமேஜ் ஆகுதுங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ ஆஃப் சால்ட் போட்டுக்கிறது நல்லதுங்கிறது வந்து. அப்போ டோட்டலாகவே என்ன மாதிரியான உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது டாக்டர்? என்ன மாதிரியான உணவுங்கிறது வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது இந்த ஊறுகாய், அப்பளம், அந்த சால்ட்டட் ஃபுட்டு, அப்பளம், எனி சால்ட்டட், இந்த ஓவர் சால்ட். ஊறுகாயெல்லாம் வந்து நம்ம சால்ட் நிறைய வச்சுருப்போம், அப்பளம் நிறைய சால்ட் வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ நல்லது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கண்ணன் பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க கண்ணன். வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து 2012 யூரின்ல பிளட் வந்துச்சு சார். சரி. அதுக்கு பிறகு வந்து நான் டாக்டர் காட்டினதுல கியூர் ஆயிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ 2014 அது மாதிரி ஒரு தடவை வந்துச்சு. ஓகே. போயிட்டு டாக்டர் செக் பண்ணதுல ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததுல வந்து ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்போ யூரின்ல ரத்தம் வருதுங்கிறது வந்து யூரின் போற முதல்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரத்தம் வருதா? இல்ல, இடையில வந்து பம்ப் பண்ணி கொஞ்சம் கூடுதலா யூரினை ஃபோர்ஸ் பண்ணி யூரின் பண்ணும்போது. முக்கும்போது உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 37 ஆயிடுச்சு சார். 37. அதாவது யூரின்ல வந்து பிளட் மிக்ஸ் ஆகி யூரின் பிளட் மிக்ஸ் ஆன மாதிரி வருதா, இல்ல ஃப்ராங்க் பிளட்டா கடைசியில் வருதா? இல்ல, யூரின் போன பிறகு திரும்ப பிளட் வந்துச்சு எனக்கு. அது மாதிரி வந்து நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? யூரின் போனதுக்கு அப்புறம் யூரின் பிளட் மிக்ஸ் ஆகாம வெறும் பிளட் மட்டும் டிராப்பா விழுந்துச்சான்னு கேட்குறேன். ஆமா, யூரினோட சேர்த்தா வந்துச்சு. யூரின் பிளட்டும் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி வந்துச்சு. ஆமா டாக்டர். 35 வயசுல வந்து இந்த மாதிரி வர்றது வந்து வெரி அன்காமன். நார்மலாக வந்து அந்த மாதிரி வரக்கூடாது, சரிங்களா? அது வந்து நீங்கள் போய் செக்அப் பண்ணி இப்போ பார்த்த டாக்டர்கிட்ட திரும்ப செக் பண்ணலாம். திரும்ப ஒரு தடவை பிளட் ஏற்கனவே வந்திருக்கு, இப்போ 2வது தடவை வந்திருக்குன்னா தெர் இஸ் சம்திங் ராங். ஸோ நம்ம முதல்ல நல்லா இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர், இப்போது இதற்கு ஏதாவது ஏஜ் அப்படிங்கிறது இருக்கா? ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இல்லாமல், பிறப்பிலே கோளாறுகள் இல்லாமல் இந்த ஏஜ் அப்படின்னு இருந்ததுன்னா இதற்கு பிரச்சனைகள்ங்கிறது சாத்தியம் அதிகம்னு சொல்கிற மாதிரி. இல்லை, உங்களுடைய கேள்வி எனக்கு புரியல. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? உங்களுடைய இந்த ஏஜ் இப்போ ஒரு 50 வயசு நெருங்குறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு காமன், இது முடி நிறைக்கிற மாதிரி. அது 60 வயசு ஆகும்போது இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டும் வரக்கூடியது தான். ஓகே. அது வந்து ஒரு காமனாக இந்த ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற ப்ராப்ளம்லாம் எப்போ வேணாலும் வரலாம். ஸ்டோன் வந்து ஐவசின் ஒரு ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் 6 months ஓல்டு சைல்டுக்கும் ஸ்டோன் பார்த்துருக்கேன், 80 வயசு தாத்தாவுக்கும் ஸ்டோன் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிங்கிறப்போ தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். பட் இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இது வந்து இட்ஸ் ஏஜ் ரிலேட்டட் ப்ராசஸ். அது வந்து அதேமாதிரி ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வர்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஏஜில் வரக்கூடியது. அதை வந்து நம்ம எந்த ஏஜில் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். மற்ற எந்த டிசீஸுமே வந்து நம்ம சொல்லிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்க டாக்டர். அதாவது கிட்னியோட ஸ்டோன்ஸ் எப்படி வரும் அண்ட் உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி.
நம்ம நிறைய பிறந்த நாள் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான நாட்கள் அப்படின்னா கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம். அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயமா முன்னிறுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக அதனால் பலன் அண்ட் பயன்கிறது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.